குட் மார்னிங் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்ஜி டாக்கிஸ். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக தமிழில் பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி நம்ம பழனி போகிறோங்க. பை காரில் தான் போகிறோம். ஸோ திடீர்னு என்ன பழனின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன வேண்டுதல் இருக்குது, அதனால தான் கிளம்பி போகிறோம். இன்றைக்கி டேட் வந்து 29th December 25. ஸோ மணி வந்து காலையில் ஒரு 5:45 ஆகுது. கரெக்டாக இப்போ தான் போரூர்லேருந்து கிளம்பியிருக்கோம். வாங்க என் கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள், போய் முருகரை பார்ப்போம். அண்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆலில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மக்களே, கரெக்டாக அவுட்டர் ரிங்கில் இருக்கோம். கொஞ்சம் ஃபாகாக இருக்குது, இன்னும் சன்ரைஸ் ஆகலை. ஸோ கொஞ்சம் வெளிச்சம் வரட்டங்க, நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். காலையில் 6 மணிக்கு செம்ம பண்ணிங்க அவுட்டர் ரிங்கில். அப்படியே ஃபாக் பயங்கரமாக இருக்குது பாருங்க. ஸோ டிராஃபிக் ரொம்ப கம்மி, ஏன்னா நேற்று சண்டே, அதனால் சென்னைக்குள்ளே வர டிராஃபிக் தான் ஜாஸ்தி. ஸோ இன்றைக்கி வந்து மண்டே மார்னிங்கிறதுனால ரொம்ப கம்மி டிராஃபிக்கு. பனியை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அந்த பில்டிங்கே தெரியல பாரு லெஃப்ட் சைட்ல. பனி ஸோ இப்போ தான் லைட்டாக வந்து விடிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக மறைமலை நகர் தாண்டிட்டோம். ஜியோவில் தான் நம்ம வந்து எப்போவுமே வந்து டேங்க் ஃபில் பண்ணுவோம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே, மறைமலை நகர் தாண்டிங்கன்னா ஜியோ பெட்ரோல் பங்க் இருக்குது, அது ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு என்னவோ ஒரு 1 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீலு, பட் ஆனால் நல்லா தான் இருக்குது. ஸோ இங்கே காட்டுறேன் உங்களுக்கு. டாப் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 10லேருந்து 5 மணி வரைக்கும் ஹாப்பி ஹவர்ஸு. 2 rupees வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டு ஹாப்பி ஹவர்ஸில். டேங்க் ஃபுல் பண்ண சொல்லியிருக்காங்களே, போட்டு அப்படியே கிளம்புவோம். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. குவாலிட்டியாக நல்லாயிருக்கும்.
ஸோ இங்கே வந்து ஜியோவில் வந்து எத்தனால் வந்து 95% வந்து பியூர் பெட்ரோல் அண்ட் 5% எத்தனால் மக்களே. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், கொஞ்சம் பியூரிட்டி தான் இது. மற்ற பங்க்கில் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணுறதோட இங்கே 5% தான் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா 20% வரைக்கும் வந்து எத்தனால் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்கல்ல. ஸோ இங்கே 5% இப்போ தான் வந்து நான் விசாரித்தேன். நான் ஏற்கனவே ஆல்மோஸ்ட் நான் சவுத் சைடு எங்கேயா போகிறதுனாலும் மோஸ்ட்லி வந்து ஜியோவில் தான் போடுறது. ஸோ நல்ல பியூரிட்டியும் இருக்கும். அதே நேரத்தில் மைலேஜ் எக்ஸ்ட்ரா கிடைக்குது எனக்கு. நான் வந்து செக் பண்ணியிருக்கேன். ஒரு 1 கிலோமீட்டர் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் எனக்கு மைலேஜ் கிடைக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். அதே மாதிரி இங்கே ஹாப்பி ஹவர்ஸ்னு கொடுத்துருக்கான் பாருங்க. காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் வந்து 1 லிட்டருக்கு வந்து 2 ரூபா தள்ளுபடி. இங்கே போட்டிருக்கு பாருங்க, நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். ஸோ மணி வந்து பார்த்திங்கன்னா 8 ஆகுது. ஒரு 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு நம்ம கிளம்பி. 2 ஹவர்ஸ் நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் கொஞ்சம் ஃபாகு வந்து கிளியர் ஆகி கொஞ்சம் விசிபிலிட்டி தருதுங்க. பயங்கர ஃபாகாக இருந்தது. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா விக்ரவாண்டி டோல் கிட்ட இருக்கும். டிராஃபிக் கொஞ்சம் கம்மி தான். மற்ற நாள் இது பண்ணால் இன்னைக்கு கொஞ்சம் டிராஃபிக் கம்மி தான். பட் ஆனால் ஆப்போசிட் சைடு செம டிராஃபிக்கு, நிறைய ஆக்சிடெண்ட்டுங்க. காலையில் நிறைய ஆம்னி பஸ்ஸோட ஆக்சிடெண்ட்டு, அதே மாதிரி டிராஃபிக் ஜாஸ்தி. அதனால் இந்த இதுக்கிட்ட அச்சரப்பாக்கத்துக்கிட்ட ஒரு லாரியும் ஒரு ஆம்னி பஸ்ஸும். ஸோ அதனால் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் கிட்ட டிராஃபிக்கு. ஸோ டோலுக்கு வந்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இங்கே தான் பார்க்கணும். மக்களே, மணி வந்து கரெக்டாக 9:30 ஆகுது. கரெக்டாக வந்து உளுந்தூர்பேட்டை A2Bயில் இருக்கும். ஸோ இங்கே வந்து நிறைய சார்ஜர் வச்சுருக்காங்க மக்களே. பாருங்கள், இவி சார்ஜ் இங்கே ஒன்று இருக்குது, அண்டு அந்த சைடில் ஒன்று இருக்குங்க. ஸோ 2 வச்சுருக்காங்க. இது வந்து 120 வாட்ஸு, கொஞ்சம் கம்மின்னு நினைக்கிறேன். இது எனக்கு சரியாக தெரியல. அண்டு இந்த வண்டியோட டின்ட்டு பாருங்களேன், ப்ளூ கலரில் டபுள் ஷேடில் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு க்ரீன் கலரில் போடலான்னு பார்த்தேன். பட் ஆனால் எங்குமே அவைலபிள் இல்லை. ஸோ இது பாருங்கள், ப்ளூ ஷேட் அடிக்குது. அந்த சன்லைட்டுக்கும் இருக்கும். டபுள் ஷேடில் இருக்குது, நல்லா இருக்குல்ல. நம்ம வண்டி அங்கே நிற்கிது. அண்டு ரஷ் ஜாஸ்தி தான் இன்னைக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப் எங்கன்னு தெரியல, அதே போவோம். There's a little hole in my big head. I like to watch the white floor turn red. I like to look at myself from the outside. No signs of life, so step aside. There's a little pity in the big eyes. I think it makes them pretty. They look so nice. They only care about their future fate. Enjoy yourself, it's not too late. A little hole in the head, a little hole in the head, a little hole in the head, a little hole in the head. There's a great pain in my tired heart. This is the last time I fall apart. I'd like to stop for a sec. No one needs to rush. There's a pure light. செம்ம காலியாக இருக்குது மக்களே இன்றைக்கி ஹைவேஸு. சென்னையிலேருந்து நம்ம கரெக்டாக திண்டிவனம் தாண்டுற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக இருந்தது டிராஃபிக்கு. நம்ம இப்போ வந்து உளுந்தூர்பேட்டை தாண்டிட்டோம். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப காலியாக இருக்குது. ஆனால் ஆப்போசிட் சைடு சென்னை போகிற ரோட்டில் வந்து கொஞ்சம் ரஷ் ஜாஸ்தி தான், நிறைய வண்டி இன்றைக்கி. பிகாஸ் நாங்கள் வந்து ரோடை கிராஸ் பண்ணி அந்த சைடு தான் போய் A2Bயில் வந்து சாப்பிட்டோம். ஸோ அங்கே வந்து நிறைய வண்டி இருந்தது. அவங்க வந்து எல்லாம் சென்னை போகிறவங்க. ஸோ அங்கே ரஷ் ஜாஸ்தி. டுவர்ட்ஸ் நம்ம திருச்சி போகிற ரோடு வந்து ரொம்ப காலியாக தான் இருக்குது.
நேற்றுலாம் நியூஸ்லேயே போட்டிருந்தான், உளுந்தூர்பேட்டை டோல்லலாம் வந்து ஹவர் கணக்கில் நிற்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ எல்லாம் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் இல்லைங்களா, எல்லாம் அங்கேருந்து டைரெக்டாக சென்னை வரத்துக்கு நிறைய இது பிளான் பார்த்திங்கன்னா. ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம டைரெக்டாக பழனி போகிறோம். பழனி போயிட்டு பழனிக்கு முன்னாடி ஒரு சித்தரோட சமாதி இருக்குது, கனகம்பட்டி சித்தர். ஸோ அங்கே போயிட்டு போகலான்ட்டு ஒரு ஐடியா. எப்படின்னு தெரியல, இல்லை நாளைக்கு ரிட்டன் வரும்போது பார்க்கலாமான்னு தெரியல. அது கிட்ட போகிறவனே நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அண்டு மேலே சாமி பார்க்குறது வந்து இன்றைக்கி ஈவினிங் பார்த்தாலும் பார்ப்போம், இல்லை நாளைக்கு எர்லி மார்னிங் பார்த்தாலும் பார்க்கலாம். ஸோ எல்லாமே அங்கே போயிட்டு தான் முடிவு பண்ணிக்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரூம் புக் பண்ணியாச்சு, ஒரு ஹோட்டலில் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இன்னொரு பிளானும் போட்டிருந்தான், பக்கத்தில் எங்கேயாவது போகலாமா அப்படின்னு, காந்தலூர் போகலாமான்னு ஒரு பிளான் இருந்தது. பட் ஆனால் நம்மளுக்கு இங்கேயே குளிர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அங்கே தாங்க முடியுமான்னு தெரியல. அதே மாதிரி வீக்கெண்டு நிறைய இப்போ வந்து இந்த ஸ்கூல் லீவுன்றதுனால ஹோட்டல்ஸும் வந்து ரொம்ப கிடைக்கலங்க, புக் பண்ண முடியல. நிறைய வந்து ஃபுல்லாகிடுச்சு. அதே மாதிரி போனாலும் ரொம்ப ரஷ் இருக்கும். ஸோ அதனால் பார்த்துட்டு டைம் இருந்தால் வேறு எங்கேயாவது போகலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. இல்லைன்னா டைரெக்டாக சென்னைக்கு, அது என்னன்னு நம்ம போய் முடிவு பண்ணுவோம். மணி 10 ஆகுது, ஆனாலும் அந்த லைட்டாக அந்த ஃபாக் இருக்குங்க. ஸோ திருச்சி தாண்டிட்டோம். திருச்சி தாண்டி மணப்பாறை ரோடு, இது வந்து டுவர்ட்ஸு திண்டுக்கல், நேராக திண்டுக்கல் தான் போகிறோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா மணி 11:45 ஆகுது. வெயில் மக்களே, வெயில் பொழக்குது. காலையில் நல்ல சில்னஸாக இருந்தது, இப்போ பார்த்திங்கன்னா வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ காருக்குள்ளேயே நல்ல வெயில் தெரியுது. இன்னும் வந்து நம்மளுக்கு ஒரு 1.5 ஒரு 2 hours கிட்ட ஆகிடும் பழனி ரீச் ஆக. இங்கே பாருங்க மக்களே, நிறைய இடத்துல இவி சார்ஜிங் வச்சுட்டாங்க, சூப்பராக. அடுத்த வண்டி இவி போயிடலான்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, அங்கங்கே வச்சுருக்காங்க. கரெக்டாக வந்து இப்போது நாங்கள் திண்டுக்கல் வந்து இன்னொரு 1/2 hour, ஒரு 20 kilometers இருக்கோம். காலையில் ஹெவியாக பூரி சாப்பிட்டேன், அது அப்படியே நெஞ்சிலே நிற்கிது மக்களே. ஸோ சூப்பராக போயிட்டு ஒரு டீயை போட்டாச்சு, ஃப்ரூட் சாப்பிட்லான்ட்டு. அப்போ தான் மதியானம் சாப்பிடும்போது பரவாயில்லையா இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி என்ன சரியில்லையான்னு தெரில, யூடியூபில் நெஞ்சு திணிச்சலாக இருக்குது. வாங்க அப்படியே போவோம். ஆல்மோஸ்ட் திண்டுக்கல் நெருங்கிட்டோம். ஆக்சுவலாக மேப் போட்டு விட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஒட்டன்சத்திரத்துக்கு ஒரு ரோடு போகிற மாதிரி காட்டுது. நான் எப்போவுமே போகிறது வந்து திண்டுக்கல் தாண்டி ரைட் சைடில் தான் போவேன். அந்த பழனி ரோடு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ரோடு இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம், இது எப்படி இருக்குன்ட்டு. புதுசாக ஏதாவது ரோட் போட்டிருக்கானான்னு தெரியல. ஸோ இந்த ரைட்டில் வந்து டர்ன் பண்ண சொல்லுது. கோயம்புத்தூர் ரிப்போர்ட் வேடசந்தூர். பழனி 74 kilometers. எவ்வளோ தூரத்துக்கு சிங்கிள் ரோடு தெரில மக்களே. இது நேராக போய் எனக்கு தெரிஞ்சு ஒட்டன்சத்திரத்துக்கிட்ட ஜாயின் ஆகும்னு நினைக்கிறேன்.
சும்மா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போமே. இந்த ரோடு தான் காட்டுச்சு. ஆனால் ரோடு பயங்கர காலிங்க ஆக்சுவலாக பார்த்தோன்னா. இந்த மாதிரி நம்ம ஜிஎஸ்டி ரோடு இருந்தா எப்படி இருக்கும் இல்லை? இந்த ரோடு ட்ரை பண்ணுங்க, சூப்பராக இருக்குது இந்த ரோடு. அப்படியே புளிய மரம் 2 சைடு. திண்டுக்கலுக்கு முன்னாடியே ரைட் சைடில் வேடசந்தூர் போகிற ரோடுன்னு நினைக்கிறேன். அது காலியாகவும் இருக்குது மக்களே. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு திண்டுக்கல் போயிட்டு நம்ம அந்த அவுட்டர் பைபாஸ்லேருந்து ரைட்டில் திரும்புகிற ரோடு வந்து ரொம்ப ஹெவி டிராஃபிக்காக இருந்தது. ஸோ இந்த ரோடு ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப காலியாகவும் இருக்குது. நீங்கள் டுவர்ட்ஸ் சென்னையிலேருந்து இல்லை திருச்சியிலேருந்து பழனி போகிறீங்கனாலே உங்கள் மேப்பில் வந்து இந்த ரோடு தான் காட்டும். ஆக்சுவலாக மோஸ்ட்லி வந்து நான் மேப் பார்க்க மாட்டேன், சும்மா போட்டு பார்த்தேன், இந்த ரோடு காட்டுச்சு, அதனால் இப்படி வந்துட்டோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இது உள்ளே வரேன். அதே மாதிரி சபரிமலை ரெஸ்டாரண்ட் கம்மி தான் இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி வந்து கோவில் மூடி இருக்குது, நாளைக்கு தான் திறப்பான். நாளைக்கு வந்து 30ஆம் தேதி சாயந்தரம் தான் திறக்கிறான். அந்த மண்டல பூஜை முடிஞ்சிச்சு நேற்று நினைக்கிறேன், நேற்று முடிஞ்சிச்சு. அதனால் சபரிமலை கூட்டமும் இல்லை, பஸ்ஸு வண்டிலாம் எதுவும் இல்லை, 1-2 வண்டி தான் போகுது. நாளைக்கு ஈவினிங் திறக்கிறதுனால நாளைக்கு நிறைய வண்டிங்க இருக்கும். ஸோ இன்னைக்கு கம்மியாக தான் இருந்தது. ஸோ அப்படியே போய்கிட்டுருக்கோம். நம்ம திருச்சி தாண்டினதுக்கப்புறமே வெயில் இல்லை மக்களே, பாருங்க, நார்மலான ஒரு கிளைமேட்டு நல்லா தான் இருக்குது. பழனியில் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் குளிருன்னு நினைக்கிறேன், போய் பார்ப்போம். முடிஞ்சால் இன்றைக்கே சாமி பார்த்துடலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்குது. Two hours later. ஒண்ணுமே தெரியல. ஸோ மக்களே, மணி வந்து 2ஆவது. பழனி வந்து ரீச் ஆகிட்டோம். போய் சாப்பிட்ணும். ஃபஸ்ட்டு செக்இன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ரூம் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் ரூம் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ மக்களே, இது வந்து பொன்னீஸ்னு ஒரு ஹோட்டலு. ஸோ இங்கே தான் ரூம் எடுத்திருக்கோம். சும்மா ரூம் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏற்கனவே நான் ஒரு வாட்டி தங்கியிருக்கேன், அண்ட் இது செகண்ட் டைமு. ஒரு 2 இல்லை 3 பேருக்கு இது ஓகேங்க. The next day. மக்களே, ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு நேற்று நம்ம வந்தோம் பழனிக்கு. ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டே வந்து நான் சாமி பார்த்துட்டேங்க. ஸோ ஆக்சுவலாக நேற்று ஈவினிங்கே வந்து சாமி பார்த்துட்டோங்க. மணி வந்து ஒரு 7 மணிக்கு சாமி பார்த்தோம். என்னாச்சுன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு 5:30க்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் கோவிலுக்கு. வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, கோயிலில் வந்து மொபைல் வந்து அலோட் கிடையாது. அதனால் வந்து வீடியோ எடுக்க முடியல. அதனால் மொபைலை வந்து நான் வீட்லேயே ரூம்லேயே வச்சுட்டு போயிட்டேன். ஸோ மலை ஏறி தான் போனோம். மலை ஏறி போயிட்டு சாமி பார்த்தோம். சாமி பார்த்ததில் வந்து 1 ஹவர் 1லேருந்து 1.5 மணி நேரம் ஆச்சு சாமி பார்த்ததில். கூட்டம்னு சொல்ல முடியாது, கூட்டம் கம்மினும் சொல்ல முடியாது, ஒரு மாட்ரேட்டாக தான் இருந்தது. அப்புறம் தங்கத்தேர் பார்த்தோம். தங்கத்தேர் பார்த்துட்டு நேராக வந்து ரூமுக்கு வந்துட்டோம். ரொம்ப டயர்ட் மக்களே, காலையிலேயே வந்து வண்டி ஓட்டிகிட்டு வந்து மலை ஏறி இறங்குறதுல ரொம்ப டயர்டு. அதனால தான் எதுவும் வீடியோ எடுக்கல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, திருஆவினங்குடி போக போகிறோம். ஸோ அது வந்து அடிவாரத்தில் இருக்குது. ஸோ அங்கே போக போகிறோம். நான் அது உங்களுக்கு காட்டுறேன்.
அண்டு அடிவாரத்தில் மலையை காட்டுறேன். அண்டு வாங்க நம்ம போயிட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்ப்போம். தென் சென்னை கிளம்புறோம். சென்னை கிளம்பிட்டு போகிற வழியில் கனகம்பட்டி சித்தர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். நேற்று வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ மக்களே, இந்த வீடியோவில் நீங்கள் சென்னையிலேருந்து பழனி போகிற வரைக்கும் பார்த்துருப்பீங்க. அண்ட் உங்களுக்கு ரூம்ஸ் காட்டியிருப்பேன். ஸோ இதுவே வந்து ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட வந்துருச்சு. அதனால் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. அது கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அடிவாரம் காட்டியிருப்பேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா மலையில் வந்து செல்ஃபோன்ஸ் அலோட் கிடையாது. அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அடிவாரம் வந்து காட்டியிருப்பேன். அதே மாதிரி திருஆவினங்குடி போயிருப்போம் நம்ம. அதாவது அடிவாரத்தில் இருக்க முருகர் கோவில், அது அந்த கோவிலுக்கு போயிருக்கோம். அண்டு வர வழியில் கனகம்பட்டி சித்தரோட கோவிலுக்கும் போயிருப்போம். ஸோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமாக கொடுக்குறேன். அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. சீக்கிரமாக வந்து உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.